மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருடைய கனவுகளும் நனவாகி என்னென்ன ஆசைப்படுகிறார்களோ அத்தனையும் நிறைவேறி மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. பூரி என்பது பேரு, இதை செய்யும் வகையை பாரு, இதன் சுவையும் மணமும் வேறு, அடடா அடடா இது ஜோறு. பூரி என்பது பேரு. மசாலா பூரிக்கு தாங்க இவ்வளோ பூர்வ பீடிகை பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நாம மசாலா பூரி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1½ கப், வெங்காயம் நறுக்கியது 1/4 கப், கொத்தமல்லி இலை 1/2 கப், பச்சை மிளகாய் விழுது 1 தேக்கரண்டி, ஓமம் 2 தேக்கரண்டி, வெள்ளை எள்ளு 2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இது நம்ம அரிசி மாவில் செய்ய போகிறோம். பொதுவாக பூரி அப்படின்னா கோதுமை மாவு மைதா மாவில் செய்வோம் இல்லைங்களா? இது அரிசி மாவில் மசாலா பூரி எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி கற்றுக்கலாம். நல்லா சலிச்ச அரிசி மாவில் பூரி ஏடுறதுக்காக மட்டும் கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு இதில் வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, வேணும்னா கடலைப்பருப்பை ஊற வச்சு கூட போட்டுக்கலாம், வேணுங்கிறது இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு தகுந்தாப்புல. ஓமம் கொஞ்சம், எள்ளு கொஞ்சம், இது பச்சை மிளகா விழுதா அரைச்சது. இதை வெந்நீர் ஊற்றி பிசையணும். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இதை நல்லா கலந்துக்கிட்டு கை பொறுக்கிற சூடில் வெந்நீர் விடணும். இப்போ இந்த மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டோம். ஓமம், எள்ளு, வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் மிளகாய் நல்லா அரைச்சது, உப்பு போட்டு இதை இந்த சைஸில் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கிட்டு பூரி திரட்டுறாப்பில் திரட்ட வேண்டியது. அப்படியே உருட்டி வச்சுக்கிட்டு, இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா சில பேர் வீட்டில் இதை இப்படியே வச்சு உள்ளங்கையாலேயே அழுத்தி போட்டு பொரிச்சிருவாங்க. நம்ம இதை ஒரு லெவலில் பண்ணிக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாம். எள்ளில் ஓமத்தில் கல் இருந்துச்சுன்னா வெடிக்கும், அதனால் அதை பார்த்து போடணும். இது பேர் தான் பூரி, ஆனால் பூரி மாதிரி நல்லா ஒப்பி வராது. தட்டை பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வரும். இது அது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரும்போது எடுத்தால் போதும். அது ரொம்ப எண்ணெய் காஞ்சிடக்கூடாது, மிதமான சூட்டில் வச்சு, அப்போ தான் நல்லா உள்ள மொறுமொறுன்னு இருக்கும். இந்த ஓரம் எல்லாம் செவந்தாலே அது நல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ இது மற்ற ரெண்டும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இந்த முதல்ல போட்ட பூரி நல்லா செவந்துடுச்சு. இதுதான் கணக்கு. சுவையான மொறுமொறுன்னு மசாலா பூரி தயார். மசாலா பூரி செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1½ கப், வெங்காயம் நறுக்கியது 1/4 கப், கொத்தமல்லி இலை 1/2 கப், பச்சை மிளகாய் விழுது 1 தேக்கரண்டி, ஓமம் 2 தேக்கரண்டி, வெள்ளை எள்ளு 2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மசாலா பூரி
செய்முறை: ஒரு பாத்திரத்தில் சலித்த அரிசி மாவு, வெங்காயம், கொத்தமல்லி இலை, ஓமம், எள்ளு, பச்சை மிளகாய் விழுது, தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். நன்றாக கலந்ததும் அதில் வெந்நீரை சேர்த்து கலந்து கெட்டியான மாவாக நன்றாக பிசைந்து கொள்ளவும். பிறகு அதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி சிறிய பூரியாக நன்றாக திரட்டிக் கொள்ளவும். பிறகு அதை காய்ந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுத்து சூடாக சாப்பிடவும். மசாலா பூரி தயார்.